வெல்கம் டு மீனாஸ் மெனு. நாளையிலிருந்து நவராத்திரி ஆரம்பமாகிறது. நவராத்திரி சமயத்தில் நம்ம கோயிலுக்கு போய் அம்பாளின் அனுகிரகத்தை பெறுகிறோம். வீட்டிலும் கொலு வைத்து பூஜைகள் செய்து பிரசாதம் நெய்வேத்தியம் செஞ்சு அம்மனை வழிபடுகிறோம். மற்ற பெண்களை அழைத்து தாம்பூலம் கொடுத்து கொண்டாடுவோம். இதெல்லாம் இல்லாமல் நவராத்திரியை ஏன், எதற்கு, எப்படி கொண்டாடுகிறோன்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நவ என்ன 9ன்னு ஒரு அர்த்தமும், புதியது அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. 9 இரவுகள் நம்ம அம்பிகையை வழிபடுவதால் நவராத்திரி என்று பெயர் வழங்குகிறது. ஒரு வருஷத்தில் 4 நவராத்திரிகள் வரும். சித்திரை மாதத்தில் வருகிற வசந்த நவராத்திரி, ஆடி மாதத்தில் வருகிற ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் வருகிற சாரதா நவராத்திரி, தை மாதத்தில் வருகிற ஷியாம்லா நவராத்திரி. இப்போ நாம் 4 நவராத்திரிகளும் கொண்டாடுறது கிடையாது. வசந்த நவராத்திரி 9 நாளும் பூஜை விரதங்கள் இருக்கிறோம். 9வது நாள் அன்று ராம நவமியாக கொண்டாடுகிறோம். இன்னொன்று சாரதா நவராத்திரி. இந்த நவராத்திரியை நாடு முழுவதும் விதவிதமாக கோலாகலமாக கொண்டாடுகிறோம். குஜராத் மாநிலத்தில் கர்பா, தாண்டியா என்கிற கோலாட்ட விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. வங்காளத்தில் துர்கா பூஜைன்னு துர்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக பூஜைகள் செய்து கொண்டாடுகிறார்கள். கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இங்கெல்லாம் கொலுப்படியில் பொம்மைகள் வச்சு எல்லோரையும் அழைச்சி அம்மன் பாடல்களை பாடி பூஜை செய்து தாம்பூலம் கொடுத்து கொண்டாடுகிறோம். கோயில்களிலும் சிறப்பான அலங்காரம் பூஜை செய்து அம்மனை வழிபடுறோம். நவராத்திரியில் பெண்களின் தனி திறமைகள், மணி வேலைகள், கோலம், எம்ப்ராய்டரி, பாடுவது, ஆடுவது, சமையல் போன்ற பல கலைகள் வெளிப்படுகிறது. ஒருவரோடு ஒருவர் பழகும் சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனால எல்லாவற்றையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதற்காகவே நம் முன்னோர்கள் நவராத்திரி கொண்டாட்டத்தை வழக்கமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். புரட்டாசி மாதத்தில் பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் நோய்கள் தாக்காமல் இருக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ளவும் இந்த நேரத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். உடம்பில் உள்ள நச்சு பொருட்களை வெளியே அனுப்பி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உண்ணாவிரதம். மேலும் பிரசாதம்னு ஆரோக்கியமான சத்தான சுண்டல்கள், பழங்கள் போன்ற உணவுகளை சேர்க்கும் பொழுது உடலுக்கு வேண்டிய முக்கிய சத்துக்களும் கிடைக்கிறது. மக்களினோட ஆரோக்கியமும் மேம்படுகிறது. நாம் நவராத்திரி பண்டிகையை கொண்டாடும் பொழுது நம் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் அளவிலும் மாற்றங்கள் ஏற்படுகிறது. நாம் மற்றவர்களுடன் சேர்ந்து ஆடி பாடி பூஜை செய்து மகிழ்ந்து இருக்கும் பொழுது நம் உடலில் என்டார்ஃபின் என்கிற நல்ல ஹார்மோன் சுரந்து பல மாற்றங்களை நிகழ்த்துகிறது. நம்மிடம் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை விரட்டி மனதாலும் உடலாலும் வலிமையாகவும் உறுதியாகவும் மாறுகிறோம். நம் முன்னோர்கள் விஞ்ஞானத்தோடு அறிவுபூர்வமாக யோசித்து நம் உடல், மனது தன்மைகள், பருவகால மாற்றங்கள் எல்லாவற்றையும் கடவுள்களோடும் பண்டிகைகளோடும் இணைத்து விட்டனர். நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல வழிமுறைகளை வகுத்து தந்து இருக்கிறார்கள். நவராத்திரியின் 9 நாட்களும் நாம் பார்வதி தேவியை 9 நிலைகளில் வழிபடுகிறோம். முதல் நாள் சின்ன பெண்ணாக இமவானின் பெண் சைலபுத்திரியாக வணங்குகிறோம். 2ஆம் நாள் வளர்ந்த பெண் இறைவனை நோக்கி தவம் செய்யும் பிரம்மச்சாரிணியாக வணங்குகிறோம். 3ஆம் நாள் அவள் சிவபெருமானை திருமணம் செய்து கையில் ஆயுதங்களும் தலையில் பிறைச்சந்திரனோடும் சிவனின் மனைவியாக வணங்குகிறோம். 4ஆம் நாள் தேவி கடவுளர்களையும் உயிர்களையும் உலகையும் உருவாக்குகிறாள். இவளுக்கு கூஷ்மாண்டா என்று பெயர். அவளை வணங்குகிறோம். 5ஆம் நாள் கந்தனுடைய தாயாக எந்த ஆயுதமும் இல்லாமல் தாயும் சேயுமாக ஸ்கந்தமாதா என்ற பெயரில் வழிபடுகிறோம். 6வது நாள் காத்யாயினி என்ற பெயரில் துர்காவாக வழிபடுகிறோம். 7வது நாள் காலராத்திரி என்றும் சுபங்கரி என்றும் அழைத்து வழிபடுகிறோம். இவள் காளியாக இரத்த பீஜனையும் சாமுண்டியாக சண்ட முண்டாசுரர்களையும் வதம் செய்கிறாள். 8வது நாள் தவ வலிமையால் மனதின் பரிசுத்தமான பிரகாசத்துடன் அழகு முழுமை மிளிர ஒளிர்கிறாள். இவளை மகா கௌரியாக வழிபடுகிறோம். 9வது நாள் எல்லாம் முழுமையடைந்த நிறைவான அமைதியான நிலையில் சித்திதாத்ரி என்ற பெயரில் வழிபடுகிறோம். இவ்வாறு தேவியின் பலவிதமான ஆற்றல்களையும் தன்மைகளையும் கொண்டாடுகிறோம்.
மேலும் இந்த 9 விதமான அம்சங்கள் ஒவ்வொரு பெண்ணின் இயல்பான குழந்தை முதல் பெரியவர் வரையில் உண்டாகும் மாற்றங்களை வளர்ச்சியை கொண்டுள்ளது. நவராத்திரி தினங்களில் லலிதா சஹஸ்ரநாமம், மகிஷாசுர மர்தினி பாடல், பொதுவாக பார்வதி தேவியின் பல பக்தி பாடல்களை பாடி பூஜை செய்கிறோம். மேலும் தேவி மகாத்மியம் என்னும் சப்தசதி என்றும் அழைக்கப்படும் 700 பாடல்கள் கொண்ட நூல் மிகவும் பரவலாக படிக்கப்படுகிறது. இந்த பாடல்கள் தேவி மகிஷாசுரனை அழித்ததை விரிவாக கூறுகிறது. மகிஷாசுரன் என்பவன் கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் தனக்கு மரணமே வரக்கூடாது என்று கேட்கிறான். பிரம்மா, மரணமே இல்லாமல் ஒருவரும் இருக்க முடியாது, ஆனால் நீ விரும்புகிறபடி மரணத்தை வேண்டிக்கொள் என்கிறார். மகிஷாசுரன் ஒரு பெண்ணால் என்ன செய்துவிட முடியும் என்ற இருமாப்பில் ஒரு பெண்ணால் எனக்கு மரணம் வரட்டும் என்று கேட்டு வரத்தை பெற்றுக்கொள்கிறான். இதனால் தன்னை வெல்ல யாரும் இல்லை என்ற தைரியத்தில் பலரையும் கொடுமைகள் செய்து துன்புறுத்துகிறான். இதை தாங்க முடியாத தேவர்கள் விஷ்ணு சிவனிடம் முறையிடுகிறார்கள். சிவன், விஷ்ணு, பிரம்மா மற்றும் அனைவரும் சேர்ந்து துர்கா என்ற அழகிய பெண்ணை தங்கள் சக்தியால் உருவாக்குகிறார்கள். பின்னர் தங்களின் சிறந்த ஆயுதங்களையும் அவளுக்கு தந்து மகிஷாசுரனை வதம் செய்ய அனுப்புகிறார்கள். துர்கா தன் பரிவாரங்களுடன் சென்று மகிஷாசுரனின் படைகளையும் மது கைடபர்கள், சண்டமுண்டாசுரர்கள், சும்ப நிசும்பன், தூம்ரலோச்சனன், இரத்த பீஜன் என அனைவரையும் கொன்று இறுதியில் மகிஷாசுரனையும் வதம் செய்து அநீதியை அழித்து நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுகிறாள். தேவர்களும் முனிவர்களும் தெய்வங்களும் எல்லோரும் துர்கையை போற்றுகின்றனர். நாமும் ஒவ்வொரு வருடமும் இதை நவராத்திரியாக கொண்டாடுகிறோம். நாம் இதை வெறும் கொண்டாட்டமாகவோ வழிபாடாகவோ பார்க்காமல் மேலும் இதில் உள்ள சாராம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நம் முன்னேற்றத்துக்கான தடை கற்கள். துர்கை மகிஷாசுரனை வதம் செய்தது போல் நாம் நம்மிடம் உள்ள தடைகளை அழித்து நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும். நவராத்திரியில் இச்சா சக்தியான துர்கையை முதல் 3 நாளும், கிரியா சக்தியான மகாலட்சுமியை அடுத்த 3 நாளும், ஞான சக்தியான சரஸ்வதியை அடுத்த 3 நாளும் வழிபடுகிறோம். பின் நம் வாழ்வுக்கு ஆதாரமான கருவிகளுக்கும் புத்தகங்களுக்கும் இசைக்கருவிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அவற்றையெல்லாம் பூஜையில் வைத்து நம் வாழ்வு மென்மேலும் சிறக்க வேண்டிக் கொள்கிறோம். இதனால் நம் எண்ணங்கள் உயர்வடைந்து செயல்கள் வெற்றியடைகின்றன.